ஃப்ரெண்ட்ஸ், சைதாப்பேட் ஃபேமஸ் மாரி ஹோட்டல் வடகறி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்து பார்க்க போகிறோம். சூப்பர்பாக இருக்கும். இப்போ பிரியாணி மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி எடுத்திருக்கேன். அதனோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது கடலைப்பருப்பு 100 கிராமும் பட்டாணி 100 கிராமும் ஊற வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் கொரப்பாக அரைச்சிட்டு வரணும். இது தனியா பொடி 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, 2 வெங்காயம் பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 பட்டாணியும் கடலைப்பருப்பும் காமிச்சேன் இல்லைங்களா, நல்லா தண்ணி இருத்துட்டு கொரப்பாக அரைச்சி ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு பிசைஞ்சிட்டு பக்கோடா மாதிரி பிச்சு எடுத்து போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த மசாலாலாம் காமிச்சோம் இல்லையா, ஸ்பைசிஸ்லாம் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் தக்காளி உங்களுக்கு பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நைஸாக. அப்போ தான் சாஃப்டாக வேகும். ஆனியன் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். சாஃப்டாக குக் ஆனால் தான் அது நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ அதில் நம்ம அந்த பொடி வகைகள்லாம் சேர்த்துடலாம். கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், சால்ட்டு, மஞ்சப்பொடி, இது 4ம் போட்டுடலாம். ஒரு கை புதினா இலை காமிச்சோம் இல்லைங்களா, அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துடுங்க. இப்போ நம்ம அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணியும் அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நம்ம வறுத்துட்டு வந்ததை பொடியாக நாம் கையிலேயே பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அதில் நல்லா கரையும் அது. இப்போ நல்லா கொதி வந்ததும் நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அது பொடியாக வேணுமா இல்லை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர்பாக இருக்கும். இது உங்களுக்கு புவிசார் குறியீடெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க. நம்ம அந்த ஸ்டைலில் செஞ்சு பார்க்கலாம் வீட்லேயே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 வீக்காக ஹெல்த் இஷ்யூனால் நான் வீடியோ ஷேர் பண்ண முடியல உங்களோட. சூப்பர்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.